Hi friends, welcome to Mati NPC. நான் உங்கள் வெங்கட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எடுத்து வந்திருக்கேன். எவ்வளவு குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. ரூ 4000 ஆனது 4 ஆண்டுகளில் ரூ 5000 ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 4000 ரூபாய் இருந்திருக்கு டெபாசிட் பண்ணும்போது 4 வருஷம் கழிச்சு அது 5000 ரூபாய் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப 4 வருஷத்துல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? 5000ல இருந்து 4000 கழிச்சோம் அப்படின்னா 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 4 ஆண்டுகள்ல. அதை டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு? 250. இந்த 250 ரூபா அப்படின்றது தான் வருடாந்திர வட்டி. இந்த வருடாந்திர வட்டி 250 கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் எது அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ இந்த 250 ரூபான்றது என்ன இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. ஆனா இந்த 4000 அப்படின்றது தான் அசல் தொகை. ஸோ அசல் தொகை அப்படின்னாவே அது எவ்வளவு? 100%. அதுதான் ஒரிஜினல் வேல்யூ, அதுதான் 100%. 4000 என்பது 100%. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ 250 இன்ட்டு 100 டிவைடட் பை 4000. ஸோ இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல், இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல், இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல். அப்போ 4ஆல் அடிங்க. 1 நாள் 4, 6 நாள் 24. அப்போ பேலன்ஸ் ஒன்று இருக்கா? புள்ளி வச்சு அந்த சைபர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2 8, 10ல் 8 போச்சுன்னா மிச்சம் 2 வரும். ஸோ அப்போ திருப்பி சைபர் சேர்த்துறோம் அப்படின்னா எவ்வளவு? 20. 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 5 20. அப்போ 6.25. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.25 அப்படின்றது கால் அப்படின்றது நமக்கு தெரியும். 1/4 = 0.25 அப்படின்றதும் ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ 6.25ன்றது 6.25%. ஸோ இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.